திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இலவச வீட்டுமனை பட்டா கோரி திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்தை வழிமறித்து திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 60க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வட்டாட்சியரிடம் மனு அளிக்க காத்திருந்தனர். மேலும் வட்டாட்சியர் கௌரி உரிய நேரத்தில் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் திடீரென வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு விரைந்து வந்த ஆரணி டவுன் போலீசார் திருநங்கைகளை சமரசம் செய்து கலைந்து போக அறிவுறுத்தினர். அப்போது போலீசார் திருநங்கைகளை ஆபாசமாகவும் கிண்டலாகவும் பேசியதாக கூறி திருநங்கைகள் மீண்டும் போலீஸ் நிலையம் முன்பு மற்றும் பழைய பேருந்து நிலையம் அருகில் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் டிஎஸ்பி பாண்டீஸ்வரி தலைமையில் போலீசார் திருநங்கைகளை சமரசம் செய்த பின்பு கலைந்து சென்றனர். இந்த மறியலால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து திருநங்கைகள் ஒன்றிணைந்து ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் கௌரியிடம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர். மனுவில் சுமார் 60க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஆரணி பகுதியில் உள்ளோம் என்றும் வீடுகள் இன்றி தவித்து வருகிறோம் என்றும் மேலும் வீடு வாடகைக்கு எங்களுக்கு தருவதில்லை, ஆகையால் கடந்த 20 ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பலமுறை மனு அளித்து வருகிறோம் என தெரிவித்தனர். ஆனால் இதுநாள் வரை எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்றும் இதனால் எங்கள் வாழ்வாதாரம் காப்பாற்ற கோரி விரைந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அந்த மனுவில் திருநங்கைகள் சார்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்துஜா, நன்றி கிரண். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.